சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? கைஸ், முதலமைச்சர் விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப பர்சனலா அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப கேவலமா அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடும் மனைவி கதை எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என எதிர்க்கட்சி தலைவர். முதலமைச்சர் என்னன்னா உங்க அப்பாவை எங்க காணோம்னு கேக்குறாரு. உங்க அப்பா எங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். உதயநிதி ஸ்டாலின் என்னன்னா உங்க பொண்டாட்டி எங்க உங்களை தேடுறாங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். அதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இதுக்கடுத்து எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி நம்ம திரிஷா கிருஷ்ணன் இருக்காங்களே, திரிஷா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு போட்டோ ஒண்ணு போட்டு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நடிகை திரிஷா தெரிவித்திருக்கிறார். சோ இந்த போட்டோ படு வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த போட்டோவை பார்த்துட்டு டிவிக்கே கட்சிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க. இவ வேற சும்மா இருக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைடுல எதிர்க்கட்சிகளா அதை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு பொல பொலன்னு பொலந்துகிட்டு இருக்காங்க. செம்மையா ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு. எம்பட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கிறது பாக்கல. அரகல அரிசி வாங்க காசெல்லாம் அத்தி அல்லாடி நிக்கே ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கே அப்படின்ற மாதிரி அங்கங்க கூட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஜென்சி டிஎம்கேவை ஒருங்கிணைச்ச அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா நைட்டா வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்து ட்ரை பண்ணிருக்கு. இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. திமுகவின் ஜென்சி குழு ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்த நரியப்பனை கைது செய்ய முயற்சி நடைபெற்றதாகவும். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டிவிகேவோட அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, அவங்க டிஎம்கே மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதுக்கு ஆந்திராவில் இருக்க தொழில்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்திருக்காரு. திமுக குறித்து தாவேக அமைச்சர் கீர்த்தனாவின் விமர்சனத்திற்கு ஆந்திர அமைச்சர் நரலோகேஷ் பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் பாத்தீங்கன்னா நேத்து சட்டசபையில இருந்தே பாத்தீங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் முதலமைச்சர் விஜய் கலாச்சாரல, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவரோட அப்பா மு.க. ஸ்டாலின் வந்து கலாச்சாரி, எங்க அவங்க அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கதையை சொல்லி கலாச்சாரி. அது உண்மையிலே பர்சனலா தான் போனாரு. ஆனா எதுக்காக அந்த இடத்துல அப்படி போனாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் வேற. எதுக்கு இங்க பாலியல் குற்றங்கள் நடக்குது, எதுக்கு மின்வெட்டு நடக்குது, எதுக்கு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பாட்டை போட்டு எல்லாம் பாட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனா இவர் கொடுத்த பதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம்ன்ற ஒரு பதிலும், இன்னொன்னு டிஎம்கேவை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல ட்ரோலா பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எங்க உங்க அப்பாவை காணோம்னு கேட்டதுலாம் அங்கே உதயநிதி ஸ்டாலின் உங்க அப்பா மு.க. ஸ்டாலின் சட்டசபை இல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்போ அந்த டாபிக்கை கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா முதலமைச்சர் என்ன பண்ணாரு, ஆப்போசிட்ல இருக்க எதிர்க்கட்சியை வந்து வெறுப்பேத்துறதுக்கு அவங்க அப்பாவை வச்சு கலாச்சாரு. உங்க அப்பா எங்க தோத்து போயிட்டாரு காணுமே அப்படின்ற மாதிரி கலாச்சிருந்தாரு. அது ஒரு மாதிரி லோ கிரேட் ஒரு மாதிரி கலாய் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் கலாச்சிருந்தாரு. சட்டசபைக்குள்ள அது தேவையே இல்லை, பட் இருந்தாலும் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி எங்க அப்பாவை தேடுறதெல்லாம் இருக்கட்டும், செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா கணவனை வந்து ஒரு மனைவி தேடுறாங்க, இந்த கதைலாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்திருக்காரு. கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதை எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என எதிர்க்கட்சி தலைவர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உச்சகட்டம், அதாவது எப்படி சொல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப பர்சனலா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இங்க தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்க பிரச்சனையை வந்து பேசதை விட்டுட்டு இவரு என்னன்னா அவங்க அப்பாவை கலாய்க்கிறதும், உதயநிதி ஸ்டாலின் என்னன்னா விஜய் அவர்களை கலாய்க்கிறதும் இப்படி போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒன் அண்ட் ஒன் ஃபைட் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இது ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபியஸா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அவன் இன்னும் திருந்தலமாமா, ஏன்னா அவர் தான் தேவையில்லாம சட்டசபையில இல்லாத ஒரு ஆளை வச்சு அங்க பேசி ஒரு மாதிரி பண்ணாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வச்சு பயங்கரமா செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா செங்கல்பட்டு கோர்ட்டுல கணவனை தேடுற மனைவிக்கு அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். சோ அந்த மேட்டர் எடுத்து தான் போட்டுட்டு இருக்காரு. இதை வச்சு இப்ப டிஎம்கே சைடுல இருந்து ஐடி விங்ல இருந்து எல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க நான் அப்பாவை காணோம்னு கேட்டீங்களே முதலமைச்சர் அவர்களே, அதே மாதிரி தான் உங்க பசங்களும் பாத்தீங்கன்னா அப்பாவை எங்க காணோம்னு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா எங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிவிக்கே கட்சிக்காரங்க நேத்து தான் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய் வாயை திறந்து பேசிட்டாரு. அவர் பேசின பேச்சுல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டா பேசிட்டாரு. அதாவது பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாங்க, 4 பாயிண்ட் பேசுறதுக்கே கதறி ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிவிக்கே கட்சிக்காரங்க, டிவிக்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குதூகலத்துல இருந்தாங்க. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம், தாத்திக்கிட்டேன். ஆனா அதுல ஒரு பெரிய ஆட்டோ பொம்மை தூக்கி போடுற மாதிரி திரிஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ போட்டு முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது.
சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் நேத்து கொண்டாடுறாங்களா முதலமைச்சர் விஜய் பயங்கரமா பேசிட்டாருன்னு. என்ன பேசினாருன்னு கேளுங்களேன். எதுவும் தெரியாது. டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்துறாரு. டிஎம்கேக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு அவர் எதுக்கு சட்டசபையில இருந்துகிட்டு வெளியில இதே மாதிரி தானே பேசிட்டு இருந்தாரு பிரச்சாரத்துல. இப்ப அதே தான் உள்ள போய் பேசியிருக்காரு. இதுக்கு ஃபயர் விடுறதுல ஒண்ணுமே இல்ல. ஏன்னா முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிருக்காரா, அதுக்கு சொல்யூஷன் எப்படி கொடுப்பான்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சொல்லல. அதுக்காக சொல்லல. போராடுற விவசாயிகளை எதனால போராடுறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காருன்னா எதிர்க்கட்சிகளோட தூண்டுதலால விவசாயிங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா விஷயம். இதெல்லாம் உச்சகட்ட அசிங்கங்க. போராடுற விவசாயிகளை அசிங்கப்படுத்துறதுங்க. அவங்க எதுக்காக போராடுறாங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பயிர் கடனை வந்து தள்ளுபடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதாவது 100% தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் 50,000 நீங்க, அதுக்கப்புறம் 75,000 நீங்க, ஆனா 100% நீங்க வந்து பண்ணவே மாட்டீங்க. சோ அதனாலதான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. மேட்டூர் டேம்ல தண்ணி திறந்து விடல, அதனால போராடிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்துறீங்க. எதிர்க்கட்சிகளோட தூண்டுதலால பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. விவசாயிகளுக்கு வேற வேலை இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சோ அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு, அதாவது உண்மையிலே பிரச்சனைகளுக்கு பதில் சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பெருசா பதில் சொல்லல. மின்வெட்டா திமுக தான் காரணம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் நடக்குது, அதுக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் சொல்லல, அதுக்கு ஒரு கிளியரான பதிலையும் சொல்லல. சோ அதுக்கு பதில் சொல்லாத எப்பயே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஃபயர் விடுறதுக்கான ஒரே காரணம் அந்த ஒரு ஆக்ஷன் ஒன்னு பண்ணார்ல, அந்த ஆக்ஷன் ஒன்னு போதும், அவ்வளவுதான். டிஎம்கே இந்த ஒரு ஆக்ஷனுக்கே பாத்தீங்கன்னா செதறி ஓடிடுச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக்சுவலா டிஎம்கே வந்து வெளிநாடு பண்றதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேர் போனவங்க தான். பாயிண்டா ஒரு கேள்வி கேட்டா வெளிநாடு பண்ணிடுவாங்க. ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் பாயிண்டா கேட்டதுக்காக வெளிநாடு பண்ணல. இவர் என்னடா பஞ்சு டயலாக் பேசிட்டு இருக்காரு, ரொம்ப மாசா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு, வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு தான் வெளிநாடு பண்ணிருக்காங்க. ஆனா டிஎம்கே நேத்து பண்ணதுல ஒரு பெரிய தப்பு என்னன்னா வெளிநடப்பு பண்ணதுதான். ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா மெயினா வச்சுக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு டிவி கேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி ஃபயர் விட்டுக்கிட்டு சந்தோஷமா குதூகலத்துல இருந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆபத்துக்கு திருச்சா வச்சுட்டாங்க. அந்த ஒரு போட்டோ மூலமா ஒரே டோட்டல் டிவி கேம் காலிடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஐயா இளம் தலைவி நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. என்னன்னா டிவி கேஸ்ல இருந்து பயங்கரமான ஒரு உருட்டு வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் ஒரு பிறந்த நாள் வந்து கொண்டாடல, தலைமைச் செயலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கேக் கூட வெட்டல. காரணம் என்னன்னா அந்த அமோனியா வாயு கசிவால வந்து திருவள்ளூர்ல இத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்க. சோ அந்த வருத்தத்துல இருக்கும் போது எப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவாரு அப்படின்ற மாதிரி கதை அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா அது எல்லாமே டூப்புன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணிக்கு பாத்தீங்கன்னா அவரு பிறந்தநாள் செலிப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாங்க வந்திருக்காரு. திரிஷா வந்து பாத்தீங்கன்னா போட்டோவை தான் லேட்டா போட்டிருக்காங்க. ஆனா செலிப்ரேஷன் ரொம்ப ஏர்லியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனா இதை பார்க்கும்போது உண்மையிலே முதலமைச்சர் விஜய் மேல கடுப்பாகுதுங்க, செம்ம காண்டாகுதுங்க. ஏன்னா டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து கிடைக்கல, விவாகரத்து கொடுக்கல. கரெக்டா இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு போட்டோலாம் திரிஷா லீக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளவு பாக்குற ஆப்போசிட்ல இருந்து பாப்பாங்கல்ல, இவரோட மனைவி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள். ஸோ இவங்க பாப்பாங்கல்ல, அவரோட பையன் எல்லாம் பாப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இது என்ன சார்? அதாவது உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க ஒன்று பண்றீங்க, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை நம்மளை சார்ந்தவங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்ன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. இதுக்கு முன்னாடி பிரச்சார சமயத்திலே பாத்தீங்கன்னா சங்கீதா போயிட்டு டிவோர்ஸ் கேஸ் கொடுத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நம்ம மேல தேவலாம் அவதூறுலாம் பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா லைட்டா தட்டி விட்டு போனாரு. அவ்வளவு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி. ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன், அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. அப்பயே எல்லாம் கொந்தளிச்சிருந்தாங்க. ஓ இந்த டிவோர்ஸ் மேட்டர் உங்களுக்கு அவ்வளவு ஒர்த் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பண்றதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம், அதாவது இன்னும் கொஞ்சம் ஓகே, இதுக்கப்புறம் நம்மளை யார் கேட்க போறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திரிஷா அவங்க போட்ட அந்த போஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய பேர் நான் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்பயுமே சரி எல்லாருமே திரிஷாவை தான் குறை சொல்றாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிஷாவை கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்களா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்க நீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திரிஷாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, ஏன் திரிஷாவை குறை சொல்றீங்க? விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பப்பாவா? புரியல எனக்கு, அவர் என்ன பப்பாவா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, திரிஷாவை தான் குறை சொல்லணுமா இங்க? இது என்ன இலவுனே தெரியல. And most importantly, rules and regulations எங்களுக்கு இல்ல.
ஆனா அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாக்குறேன் த்ரிஷாவை தான் எல்லாம் குறை சொல்றாங்க, த்ரிஷா பண்றதா தப்புன்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மனம் உகந்து தான் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. சோ அப்படின்னும் போது ஏன் த்ரிஷா மட்டும் குறை சொல்றீங்க? நக்கல்யா அவனுக்கு. முதலமைச்சர் விஜய் குறை சொல்லவே மாட்டீங்களா? குறை சொல்லவே மாட்டீங்க, எனக்கு புரியலையே. அது ஏங்க, ஏன் இதுல பாரபட்சம்? இப்ப அங்க தப்புன்னு, அங்க நடக்கிறது தப்புன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது, அதனால தான் கதறீங்க. அப்படி தப்புன்னு நடக்கும்போது அதுல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் மேல என்ன தப்பு இருக்கு? அதுல எப்படி ஒருத்தர் மேல மட்டும் தப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு வருது. இதை பத்தின உங்களோட கருத்தை தயவு செஞ்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா சோஷியல் மீடியால அடி பொளந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் போயிட்டு டக்குன்னு இப்படி ஒரு சம்பவம் வரவும் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபியூல் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. பயங்கரமா ட்ரோல் வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. வாடா டேய் போடா, நாளைக்கு என்ன ஏமாத்துன ஆத்தா உனக்கு ஆப்பு வச்சிருவேன். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து ஜென்சி டிஎம்கே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே சைடுல இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் பேரு அன்பநாதனா சம்திங் ஏதோ, ஓகேங்களா? அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து அதிரடியா போலீஸ் வந்து கைது பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. ஜென்சி இளையோரை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்தி வந்த அன்பானந்தன் அரியப்பன் என்பவரை நள்ளிரவில் கைது செய்ய போலீசார் முயற்சி மேற்கொண்டிருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவங்க வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்களை வந்து நீங்க மிரட்டி பாத்தீங்கன்னா நாங்களாம் சும்மாலாம் இருக்க மாட்டோம், அதை பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருக்க அளவுக்கு சொம்ப இல்ல அப்படின்ற மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. திமுகவினரை அச்சுறுத்த நினைத்தால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆக்சுவலா மிரட்டுறாங்களா தாவேக அரசு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் மிரட்டிட்டு தான் இருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுச்சோ இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதுதான் முதலமைச்சர் விஜய் பாசிசம்னாரு. சோ இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே பண்றீங்கன்னா எனக்கு புரியல. ஒரு விஷயத்திலாவது டிஎம்கேல இருந்து நீங்க கொஞ்சம் மாறுபட்டு இருக்க மாதிரி நியாயமா இருக்க மாதிரி இல்லையா சார்? ஏன் சார் நீங்க எதை வந்து பாசிசம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களோ சோ இப்போ அதே விஷயத்தை நீங்களும் பண்றீங்களே, அதான் நேசம். நீங்களும் அதை தானே பண்றீங்க. உங்களுக்கு எதிரான கருத்தை யாருமே வைக்கவே கூடாதா? அவங்க பேசுறது அப்படி தப்பா இருந்தா கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போடுங்க, அவங்களை வந்து குற்றவாளி நிரூபிங்க, அதுக்கப்புறம் தண்டனை வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு இங்க என்ன நைட் ஒன் நைட்டா போய் கைது பண்றது எனக்கு புரியலையே, எனக்கு புரியவே இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபடுறவனுக்கு மேல குண்டர் சட்டம் வந்து பாய மாட்டுது. ஆனா இந்த மாதிரி யூடியூப்ல வந்து பேசுறவனுக்கு மேல குண்டர் சட்டத்தை தூக்கி போடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குண்டர் சட்டத்தை கொண்டு வரப்பட்டது எதுக்கு, ஆனா இவங்க யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ ரொம்ப மோசமா பாத்தீங்கன்னா தாவேக அரசு திமுக என்ன பண்ணுச்சோ அதே தாங்க பண்ணிட்டு இருக்கு. பேச்சு சுதந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தூக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க காவல்துறையை இப்படி யூஸ் பண்றீங்க. அப்ப அதே கேள்வி இப்ப கேட்கலாம்ல, இப்படி யூஸ் பண்ணக்கூடிய காவல்துறையை வச்சுக்கிட்டு ஏன் தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்களை உங்களால தடுக்க முடியல அப்படின்ற கேள்வி கேட்டா மூஞ்ச எங்க வச்சுப்பீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது ஏன் சொல்றடி? அதெல்லாம் சோ தயவு செஞ்சு காவல்துறையை உங்களுக்காக யூஸ் பண்ணாதீங்க, உங்க கட்சிக்காக யூஸ் பண்ணாதீங்க, மக்களுக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அமைச்சர் கீர்த்தனான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அதாங்க ரீல்ஸ் அமைச்சர். சோ அந்த ஒரு ரீல்ஸே போதும் முதலீடுகளை கூட்டு வரும் அப்படின்ற மாதிரி நேத்து கூட பேசியிருந்தாங்க. அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. சோ இப்போ அவங்களுக்கு பதிலடி யார் தெரியுமா கொடுத்திருக்கா? அந்த ஆந்திரால இருக்க தொழில்துறை அமைச்சர் வந்து கொடுத்திருக்காரு. ஏன்னா அவங்க ஒன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 25 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில வந்து ஆந்திராக்கு போயிடுச்சு, வெளி மாநிலங்களுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கமிஷன் கேட்டாங்க. ஒரு கம்பெனி உள்ள வருதுன்னா அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் இந்த மாதிரிலாம் காசு வந்து அவங்க கிட்ட இருந்து கேட்டாங்க, அதனால தான் அந்த கம்பெனி எல்லாம் ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆந்திரால இருக்க தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்படிலாம் அவங்க எல்லாம் எந்த காசும் அவங்க எல்லாம் கேட்கல, எந்த கமிஷனும் அவங்க எல்லாம் கேட்கல, இந்த இடத்துல அப்படிப்பட்ட சொல்லப்படுறது எல்லாமே பாத்தீங்கன்னா பொய் தான் அப்படின்ற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. சொல்ல போனா டிஎம்கேக்கும் எங்களுக்கும் பாத்தீங்கன்னா போட்டி தான் இருந்தது. இந்த கம்பெனி தமிழ்நாட்டுக்கு போகுமா இல்ல ஆந்திராக்கு போகுமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒவ்வொரு கம்பெனியும் வலிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல சில கம்பெனியை வந்து வலிக்கிறதுல நாங்க ஜெயிச்சோம், சில கம்பெனி வலிக்கிறதுல டிஎம்கே ஜெயிச்சாங்க. சோ ரெண்டு பேருக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் சூப்பரா தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. But politics is very unforgiving. So when you look at states that have done exceptionally well, have lost, like DMK has done very well for Tamil Nadu, and I used to compete with them in terms of investments. They lost an election. Yes. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் அமைச்சர் கீர்த்தனா வந்து இதுக்கப்புறம் இந்த பேச்சை வந்து பேச முடியுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியல. நான் இதை தான் சொல்றேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்றாரு பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க இந்த மாதிரி கம்பெனி கிட்ட காசு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதார் இருந்தா ஆதாரத்தை நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க, ஆதாரத்தையும் சப்மிட் பண்ண மாட்டாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா இப்ப டிவிகே சார்பா வந்து நேற்று பேசின ஆதார் அர்ஜுன் ஆகட்டும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது சட்டசபையில் ஆதாரத்தை கொடுத்துட்டு தான் பேச்சு பேசணும். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கிரிப்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு வராங்க, ப்ரூஃப் ரெடி பண்ணாம
இல்லாம வராங்க. உங்ககிட்ட அப்படி ஆதாரம் இருந்தா கேஸ போடுங்க சார். ஆக்சுவலா டிஎம்கே வந்து தூய சக்தி எல்லாம் சொல்லல, டிஎம்கே எல்லா வேலையும் பண்ணக்கூடிய கட்சி தான் இல்லன்னு சொல்லல. ஆனா அப்படி உங்ககிட்ட கரெக்டான ஆதாரம் இருந்தா அவங்க தான் கேஸ் போடுங்கன்றாங்களே, கேஸ போட்டு தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டுங்க. அதை உங்களால பண்ண முடியல, அதையும் பண்ண மாட்டீங்க. அதை விட்டுட்டு இவங்க இவ்வளவு வாங்குறாங்க அவ்வளவு வாங்குறாங்க கமிஷன் வாங்குறாங்க யாரையும் விட மாட்டோம் வாயில மட்டும் சொல்லக்கூடாது சார், செயல்ல இருக்கணும். அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா தூக்கி உள்ள வச்சீங்கன்னா சந்தோஷப்படுறதுல நானும் ஒருத்தன் தான். ஏன்னா டிஎம்கே இந்த மாதிரி டிஎம்கே இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே இது மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் ஊழல் பண்ணியிருந்தா தூக்கி உள்ள வைக்கணும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அமைச்சரவையில உங்களோட எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்து வந்தாங்கல்ல, டிஎம்கேல இருந்து வந்தவங்களே, மத்த கட்சியில பிஜேபில இருந்து வந்திருக்காங்களே, சோ இவங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸையும் விசாரிக்கணும். ஏன்னா அங்க பாகுபாடு காமிக்க கூடாதுல. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் தண்டனை தானே சார். அது உங்க கட்சியில இருக்கவங்களும் இப்ப ஏடிஎம்கேல இருக்கவங்க கால்வாசி பேர் உங்க கட்சியில தான் இருக்காங்க. சோ அவங்களும் தப்பு பண்ணியிருந்தா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அதுதானே நியாயம். சோ அந்த நியாயப்படி முதலமைச்சர் விஜய் நடந்து பாரா அப்படின்றது தெரியல. டிவிகேவை சார்ந்த நண்பர்கள்ட்ட கேட்கிறேன், நடந்து பாரா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.